500 வருஷத்துக்கு பிறகு வரப்போற கண்டுபிடிப்புகளை இவரோட காலத்துல தன்னோட கற்பனையிலே யோசிச்சு தத்ரூபமா வரைஞ்ச அந்த மகா ஓவியனை பத்தி பார்ப்போம் வாங்க. இவர் வரைஞ்ச வேர்ல்டு ஃபேமஸான மோனலிசா ஓவியத்தை எத்தனை கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி அந்த ஓவியர் எடுத்த பல அவதாரங்களை பற்றி நான் சொல்கிறேன். அவர் ஓவியர் மட்டும் கிடையாது, ஒரு சிறந்த கவிஞர், தத்துவ மேதை, விளையாட்டு வீரர், வானியல் நிபுணர், கடல் ஆராய்ச்சியாளர், நீர்ப்பாசன நிபுணர், இன்ஜினியரு, ஆர்கிடெக்டு, இதோட இராணுவத்துக்கு அவர் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறாரு. இவரோட காலத்திலேருந்து 500 வருஷத்துக்கு பிறகு வரப்போற பல விஷயங்களை தன்னோட கற்பனையிலேயே யோசிச்சு தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறாரு. என்னென்னா ஹெலிகாப்டர், பேராஷூட்டு, அலாரம், பீரங்கி, இன்னும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெண்ணோட வயிற்றுல கருவறையில் குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே யோசிச்சு தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஸ்கேனில் இருக்கிற அந்த குழந்தையும் அதுவும் பார்த்தா ஆல்மோஸ்ட் சேம். இவ்வளோ திறமைகள் இருக்கிற ஆட்கள் மென்டலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மனுஷனோட உடம்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு இந்த புக்கில் போட்டிருக்குன்னா, குதிரையோட லாடத்தை கையாலே நசுக்கி உடப்பாராங்க. இப்பேற்பட்ட மகா கலைஞனோட பேர் லியோனார்டோ டா வின்சி. நம்மளோட லைஃப்பில் ஒரு விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ லைஃப் பூரா நம்ம போராடுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடியே டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்தில் இவ்வளோ அவதாரம் எடுத்துருக்கிறாருங்கிறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இந்த மனுஷன் வரைஞ்ச அந்த மோனலிசா ஓவியம் ஒரு நாள் திருடு போணுச்சு. அந்த ஓவியம் இருந்த காலியான இடத்த பார்க்கறதுக்காகவே மக்கள் அலமோதி இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த மோனலிசா ஓவியம் 500 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 500 கோடி. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.